இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கை. மதுராந்தகம் அருகே அத்திவாக்கத்தில் 14 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் என்ற செய்தி அதிர்ச்சி மற்றும் வேதனையை தருகிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீரழிந்து விட்டதற்கான கொடூர சாட்சி இது. 14 வயது சிறுமி மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை நடைபெறும் அளவிற்கு தமிழகம் பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறியுள்ளது என்பது மிகப்பெரிய அவமானம். திமுகவினர் நடத்தும் சாராய ஆலைகளின் வருமானத்திற்காக நமது தாய்மார்கள், சகோதரிகள், பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை முழுமையாக புறக்கணித்திருக்கிறது திமுக அரசு. பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்ப முடியாத நிலையை உருவாக்கி இருக்கின்றனர். தொடர்ந்து நடக்கும் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகள் சமூக விரோதிகளுக்கு காவல்துறை மீதோ திமுக அரசின் மீதோ சுத்தமாக பயமில்லை என்பதையே காட்டுகிறது. சட்டம் ஒழுங்கு சிதைந்து குற்றவாளிகள் பயமின்றி திரியும் லாலஸ் ஸ்டேட்டாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றிவிட்டது. 5 ஆண்டுகளில் தமிழகம் 100 ஆண்டுகள் பின்னோக்கி போய்விட்டது. நமது குழந்தைகள் பாதுகாப்பில்லாமல் இருக்கும் போது கொஞ்சம் கூட வெட்கமின்றி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். முதல்வர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை கையாள தெரியவில்லை என்றால் தயவு செய்து வீட்டிற்கு கிளம்புங்கள். போதும் உங்கள் 5 ஆண்டு கால அலங்கோல ஆட்சி என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.